ரெண்டு படம் வெயிட்டிங். படம் முடிஞ்சு ரெடியா இருக்கு. ஒன்னு சுந்தரிச்சு படம் கேங்கர்ஸ்னு ஒரு படம், இன்னொன்னு மாரிசன் சொல்லி நானும் மாரிசன் ஒரு பவுத் பாசி. ரெண்டு படம் ரெடியா இருக்கு. ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் 22, 24 வந்து கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமான காமெடி விருந்து படம் பார்க்கலாம். இன்னொரு படம் அந்த மாரிசன் படம். ரெண்டு படம் ரெடியா இருக்கு. அயன் பண்ணி ரெடியா இருக்கு. ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். எந்த இது எடுத்தாலுமே டயலாக் எடுத்தாலுமே உங்க டயலாக் தான் எல்லா கட்சியும் தான் எதுலையுமே பேசுறாங்க. ஆமா, அது மீம்ஸ் கிரியேட்டர் சகோதரருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த நேரம் நம்ம பிஸியா இருக்க மாதிரி அவங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாங்க. யாரு எதை பத்தி பேசினா கூட என்னுடைய கனவு எல்லாமே எங்கேயும் போக மாட்டேங்குது. எந்த சம்பவம் இருந்தாலும் அப்படித்தான். இப்ப நீங்க கூட உங்க மைக்க கூட உள்ள விட்டுறாங்கிற மாதிரி தான் ஒரு படத்தை உள்ள விட்டு கவர் எடுத்து வெளியே கொடுப்பேன். அந்த மாதிரி எதையும் தழுவாம எதையும் நழுவாம என்னுடைய காமெடி இல்லைங்கிற நினைக்கும் போது பெருமையா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மீன்ஸ் கெரியர் போட்டு யாரு என்ன வேணாலும் நான் வச்சு நடத்துற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இது மக்கள் மத்தியில இது பெரிய அது. ஏன்னா அது ஒரு மனசு கவலையா இருந்தா கூட, ஒரு இதா இருந்தா கூட, இதுக்கு நான் பண்ண காமெடியை கொண்டு எதுலயே கொண்டு கோர்த்து என்னென்னமோ தூர மக்களை சிரிக்க வைக்கும் போது ஜனங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கு. அது கரண்ட் ஆக்டர் நிறைய காமெடியெல்லாம் அதை பத்தி எல்லாம் அவங்க பண்ற காமெடி அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கும், ஒருத்தவங்க பிடிக்காது. எல்லா காமெடியும் நல்ல காமெடியா தான். காமெடியில வெரைட்டி இருக்குல்ல, மாதிரி எல்லா காமெடி நல்லா வரட்டும். எனக்கு எந்த காமெடி பிடிக்குதோ அதை பார்த்து சிரிக்க போறாங்க. பிடிக்காத காமெடிக்கு முறைச்ச மணிக்கு இருப்பாங்க, பிடிச்ச காமெடிக்கு சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதானே. பிடிக்கலன்னா அப்படியே பார்ப்பாங்க, பிடிச்சிச்சுன்னா ரொம்பவும் பிடிக்கலன்னா அதுக்கு வெளியே வருவாங்க. ஆபரேட்டர் பாப்பாரு, அவரும் வெளியே போயிருவாரு. வெறும் படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஹீரோவா நிறைய படம் நடிச்சு அடுத்த ஹீரோவா நடிக்கலாம். அதாவது எம்ஜிஆருக்கே வந்து பல படம் தோல்வி ஆயிருக்கு, சிவாஜி பல படம் தோல்வி ஆயிருக்கு, ஏன் ரஜினி சாருக்கு பல படம் தோல்வியா இருக்கு, கமல் சாருக்கு பல படம் தோல்வி. இந்த வாழ்க்கைங்கிறது தகுதி தானே. எந்நேரம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு படம் ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. அதுக்கு என்ன பண்றது? பூரா பார்த்தா வாட்ஸ்அப் அது இது கொண்டாட்டீங்களே, பூரா பாதி படத்தை இங்கேயே பாத்துருக்கீங்களா? அப்புறம் அவங்க படம் எப்படி ஓடும்? எல்லாரும் தேர்ல போய் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து உட்காரணும். அது வாசல்லே ஒரு மைக்க பிடிச்சு அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, படம் ரொம்ப கேவலமா இருக்காமல அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அப்படியே அவன் டிக்கெட் எடுத்தவங்களுக்கு டிக்கெட் அவனே எடுத்துட்டு போயிடறான். டிக்கெட் எடுத்து உள்ள போறவனே அவனுக்குள்ள எடுத்து விற்கிறான். போலீஸ் வந்து கைங்களும் டிக்கெட் எவ்வளவு நான் விற்கிறேன், இல்லைங்க படம் பிடிக்கிற அதெல்லாம் விற்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சில படங்கள் அப்படி இருக்கும். ஆனா நீ நான் பண்றப்ப ரொம்ப செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நான் பண்ணிக்க படம் ரெண்டுமே ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப அருமையா வந்து நீங்க பார்க்கலாம். உங்களோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகை சோனதா புரிதா ஒரு தகவல் இதெல்லாம் தேவையில்லாத கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது இப்ப பேச வேண்டிய அப்படி வச்சுக்கலாம், அடுத்த மீட்டிங் வச்சுக்கலாம். இங்க வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட விஷயமா வந்துக்கிட்டாங்க. இங்க அரசியல் பத்தி பேசுறோம். இலை இயக்குனர் தான் தெளிவா தான் இருக்காங்க, நல்ல தெளிவா வர்றாங்க. அழகா மக்களுக்கு நல்ல நல்ல கதைகள் எடுக்கிறாங்க. நல்ல ஓகே. அதாவது இன்னைக்கு வந்து நம்முடைய வருமான வரித்துறையுடைய சேவை மையம் சிறப்பு விழா நாகர்கோவில் இப்ப சிறப்பா அன்னைக்கு ஐயா முதன்மை ஆணையாளர் சஞ்சய் ராய் இளைய ஆணையாளர் அருமை ஐயா வசந்தன் சார் அவருடைய அழைப்பின் பேரில் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்களுக்கு எவ்வளவு என்ன வரி கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, அதனுடைய வரமுறைகள், அதனுடைய மாற்றங்கள், அதை பத்தி விளக்குறதுக்கு நீங்க அருமையான ஒரு நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்காங்க. இதை நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விழாவை நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழா அது விஷயமா தான் வந்திருக்கேன். சரி, நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் சொன்னேன். சூப்பர் சூப்பர்.
ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் அந்த சைடு Actor, not everyone, Thiru Vadivel அவர்கள். They are here just to open the ask. Sri Manoj Prakash sir to give the welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாகர்கோவிலில் உள்ள